தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் அண்மை செய்தி, சென்னை ராயபுரம் தங்கசாலை மேம்பாலம் மீது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு வாகன உரிமையாளர்கள் ராயபுரம் தங்கசாலை மேம்பாலம் மீது இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களை நிறுத்தியிருக்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கார்கள், ஆட்டோக்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் மேம்பாலம் மீது செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக ராயபுரம் தங்கசாலை மேம்பாலத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள் வாகன ஓட்டிகள். இதனால் அம்மேம்பாலத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொடர் மழை காரணமாக பழுது ஏற்படக்கூடாது என்பதற்காக உரிமையாளர்கள் வாகனங்களை மேம்பாலத்தின் மீது நிறுத்தியுள்ளனர். இதனால் அந்த மேம்பாலத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது குறித்த செய்தியை தற்போது நாம் பிரத்யேகமாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம். சென்னை ராயபுரம் தங்கசாலை மேம்பாலம் மீது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு தங்களுடைய வாகனங்கள் பழுது ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மேம்பாலத்தின் மீது வாகன உரிமையாளர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் அனுமதியின்றி. இதனால் அந்த மேம்பாலத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கார்கள், ஆட்டோக்கள் என வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் ராயபுரம் தங்கசாலை மேம்பாலம் மீது செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அனுமதியின்றி இதுபோன்று வாகனங்களை நிறுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் நம் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப ராயபுரம் தங்கசாலை மேம்பாலத்தின் மீது அனுமதியின்றி வாகன உரிமையாளர்கள் வாகனங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறுத்தக்கூடாதுன்னு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கடந்த முறை சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டது. இதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிட்டதா? ஃபென்சல் புயல் பாதிப்பு பெரிதாகவே இருக்கிறது பூர்ணிமா. இந்த பாதிப்பின் காரணமாக பலத்த காற்று வீசி வருகிறது. இந்த காற்றின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலை. தற்போதுதான் மழை விட்டு இருக்கிறது. ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் மேம்பாலம் மீது பொதுமக்களுக்கு இடையூறு வகையில், வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடாது, அதாவது மேம்பாலம் மீது வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு பல அறிவிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் சரி, அது வட சென்னை பொறுத்த மட்டுமே தற்போது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி மேம்பாலமானது சென்னை ராயபுரம் தங்கசாலை பகுதி. தற்பொழுது நம்ம பார்க்கலாம், முழுவதுமாகவே இருபுறமும் தொடர்ந்து ஒரு புறம் சொகுசு கார்கள், ஆட்டோக்கள், லோடு வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள்லாம் அந்த தங்கசாலை மேம்பாலம் மீது நின்று கொண்டுதான் இருக்கிறது. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறுதாகவே, குறிப்பாக ஒரு சென்னை மாநகர அரசு பேருந்து மேம்பாலம் மீது ஏறி ராயபுரம் மணிகொண்டு பழைய வண்ணாரப்பேட்டை செல்லக்கூடிய ஒரு பிரதான மேம்பால சாலையாக இருக்கக்கூடிய இந்த தங்கசாலை மேம்பாலம் மீது இது போன்ற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இருபுறமும் சொகுசு கார்கள், லோடு வாகனங்கள், ஆட்டோக்கள்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டோ எல்லாம் கிட்டத்தட்ட மேம்பாலம் முழுவதுமாகவே வாகனங்கள்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் தற்போது நம்ம நேரடியாகவே பார்த்து வருகிறோம். குறிப்பாக தொடர்ந்து இப்போ பார்த்தோம் என்றால் ஆட்டோ ஆரம்பித்து முடியும் வரையும் தற்போது முழுவதுமாகவே ஆட்டோ நிற்கிறது. சாலை குறுகிய சாலையாக கொஞ்சமாக ஆட்டோவெல்லாம் கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் கார், அது மட்டும் இல்லாமல் லோடு வண்டி, வேன், இது போன்ற வாகனங்கள்லாம் நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆபத்தான நிலையில், புயல் நேரங்களில் தங்களுடைய வாகனத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வாகன ஓட்டிகளே இது போன்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனத்தை எல்லாம் இந்த தங்கசாலை மேம்பாலம் மீது எடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து குறிப்பாக அது வாகனங்கள் செல்லக்கூடிய
சாலை இந்த பகுதியில் வந்து ராயபுரத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து அதாவது ஏறும் சாலையாக இருந்தாலும் சரி, இறங்கக்கூடிய பாதையில் இருந்தாலும் சரி, முழுவதுமாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. போக்குவரத்து போலீசார் வந்து இந்த பகுதியில் கண்காணித்து வாகன ஓட்டுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் எதுவும் அசம்பாவிதங்கள் விபத்து ஏற்படுத்தும் முன்பதாகவே இதை வந்து நடவடிக்கை மேற்கொண்டு இருக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டுகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. போனீங்க